அண்மை செய்தி. லைகா நிறுவனம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 10 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய நடிகர் விஷாலுக்கு மேலும் கால அவகாசம் வழங்கலாமா என லைகா நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 10 கோடியை செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்க கோரி நடிகர் விஷால் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் லைகா நிறுவனம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சினைகள் இருப்பதால் 10 கோடி ரூபாயை செலுத்த மேலும் 6 வார கால அவகாசம் வேண்டும் என நடிகர் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லைகா நிறுவனம் இது தொடர்பாக பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சுந்தரம், வணக்கம். ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பதால் 10 கோடி ரூபாயை செலுத்த மேலும் கால அவகாசம் வேண்டும் என நடிகர் விஷால் தரப்பில் தற்போது வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில லைகா நிறுவனம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமா, அதாவது லைகா நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் திருப்பி கொடுக்கும்படி விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு விசாரித்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது லைகா நிறுவனத்திடமிருந்து பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து மேலும் வழக்கு எண்ணில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய 6 வார கால அவகாசம் வழங்க கோரி விஷால் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது விஷால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடிகர் விஷாலுக்கு ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பதாகவும் 10 கோடி ரூபாய் பணத்தை செலுத்துவதற்கு 6 வார கால அவகாசம் வேண்டும் என்றும் ஏற்கனவே கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மீண்டும் இது தொடர்பாக கால அவகாசம் வழங்குவது குறித்து பதிலளிக்க லைகா நிறுவனத்துக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணையை வரக்கூடிய பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.